அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. கண்ணியத்துக்குரியவர்களே, ரமலானுடைய நடுப்பத்து, இந்த நடுப்பத்து நள்ளிரவு நேரம். இந்த இரவு நேரத்திலே பார்த்தீங்கன்னா ஹரம் நிரம்பி வருது. பகல்லாம் ஃபுல் கூட்டம். கடைசி பத்தில் எவ்வளவு கூட்டம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அவ்வளவு கூடுதலான கூட்டங்கள் இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். அவ்வளவு ஆர்வத்தோடு மக்கள் இவ்வளவு கூட்ட நெரிசலையும் ரொம்ப சந்தோஷமாக இன்பத்தோடு இபாதத் செய்கிறாங்க. காரணம் என்னென்னா, ரமலானுடைய மாதத்தில் இந்த ஹரமில் இருந்து அமல் செய்கிறது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இந்த பாக்கியம் எல்லாத்துக்கும் கிடைக்கும். ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு ஹஜ்ஜு செஞ்ச நன்மை அல்லாஹ் தஆலா தர்றான். மாஷா அல்லாஹ். இதில் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலும் 70 லட்சம் நன்மைகளை நம்மளுக்கு தருது. அதனால் மக்கள் எந்த சிரமத்தையும் பார்க்கல, இரவு பகலாக தொடர்ந்து அமல்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இரவு நேரம் மணி 3 மணி இருக்குது. இப்பயே பார்த்தீங்கன்னா கூடுதலான கூட்டங்கள், இரவு முழுவதுமே கூட்டம் இருக்கிறத பார்க்க முடியுது. ரோடுகள் எல்லாம் டிராஃபிக், அவ்வளவு வாகனங்கள், மக்கள் நெரிசல்கள், இவ்வளவு இன்பமாக மக்கள் அமல் செய்கிறாங்க. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். மணி 2:50 இரவு நேரத்திலே எவ்வளோ கூட்டம் பாருங்கள். பதினாறாவது பிறை, ரமலானுடைய பிறை 16, இரவு 2:50 ஃபுல்லாக கூட்டம் மக்கள். நடுப்பத்தில் சரியான க்ரௌடாக இருக்குது. மாஷா அல்லாஹ், சரியான கூட்டம். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த நடுப்பத்திலிருந்து கடைசி இறுதி பத்து போல் கூட்டம் அதிகமாக இருக்கிறது. மாஷா அல்லாஹ், அனைத்து மக்கள்களும் சிரமம் பார்க்காமல் இங்கு உம்ராவை நல்லபடியாக கடமையை செய்து நிறைவேற்றுகிறார்கள். இரவு 1:30 மணி பாருங்கள். இன்னைக்கு எவ்வளவு கூட்டம்னு சொல்லி 16வது பிறை எவ்வளோ கூட்டமாக இருக்குது. 30 இருந்துச்சுன்னா 29 வரும், 29 28 ஒன்று அப்புறமா இருக்கு. இரவு 1:30 மணிக்கு எவ்வளோ டிராஃபிக்னு பாருங்கள். தரத்தில் அவ்வளோ கூட்டம். இன்னும் கடைசி 10 ஆரம்பிக்கல. கடைசி 10க்கு முன்னாடியே இவ்வளோ கூட்டம் இருக்குன்னா, இப்போ கடைசி 10ல் இன்னமும் கூடுதலாக இருக்குது.
கண்ணியத்திற்குரியவர்களே, ஹரம் ஷரீஃபுக்கு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி இந்த சிக்னல் பாருங்கள், ஷிப்பிங் சிக்னலு. இங்கேருந்து எவ்வளோ டிராஃபிக் இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக அப்படியே ஹரம் வரைக்கும் வண்டி நகர்ந்துக்கிட்டு தான் போகும். அவ்வளவு கூட்டம் ஹரமில்.